ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை கிராம்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை கிராம்பை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வெங்காயமும் போட்டு பொரிச்சிட்டு நல்லா வெங்காயம் உப்பு போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட்டை நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசால் பொடியையும் சேர்த்து போட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அமுத்தின பிறகு ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. ஓகே, பை.